ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மீஷோவில் ஆர்டர் பண்ண ஒரு வால்பேப்பர். அண்ட் இதில் வந்து 2 செட் இருக்கு. அண்ட் இதோட லென்த் காட்டுறதுக்காக நான் இது இப்படி ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஷீட்டை வந்து டைல்ஸ் இல்லாட்டி மார்பிளில் ஒட்டுங்க. நார்மலாக அந்த பெயிண்ட் அடிச்சிருக்க செவுத்துல ஒட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். ஸோ எப்பயுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அண்ட் அது ஈஸியாகவே ரிமூவ் ஆகிட்டும் வருது. ஸோ எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அண்ட் இதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணால் வந்து ஒரிஜினல் டைல் மாதிரியே இருக்கு. குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஈஸியாக இருக்கு. பெருசாக பண்ணீங்கன்னா கஷ்டமா இருக்கு. ஒட்டி முடிக்கவே நைட் ஆயிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு இந்த பருப்பை வாஷ் பண்ணிட்டு அண்ட் குக்கர்லேயே வச்சுட்டேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி போட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டேன். வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஜஸ்ட் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து என் பேபிக்கும் கொடுக்கலான்ட்டு. அண்ட் அதில் ஸ்பைஸ் மட்டும் கொஞ்சம் என் பேபிக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இப்போதைக்கு. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம். ஸோ கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். தாளிப்புக்காக கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கடுகு இது மட்டும்தான் போட்டு தாளிப்பேன். அண்ட் இதுக்கு வேணும்னா நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். பட் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணல. சிம்பிளா செய்யலாம்னு சொல்லிட்டு தான் செஞ்சேன். இதுவே சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் சாம்பார் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக இருந்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இது நாங்கள் தோசைக்காக தான் பண்ணுறோம், ஆனால் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ஆயிலில் அப்படியே நம்ம வேக வச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணும். அண்ட் தண்ணி மட்டும் ஸ்டார்டிங்கே ஊற்றிடக்கூடாது. ஊற்றுனா நல்லா இருக்காது. அண்ட் இது அந்த ஆயிலே வந்து நல்லா வதக்கணும். அப்போ ஒரு மாதிரி அந்த பச்சை ஸ்மெல்லுன்னு ஒன்று இருக்கும், அது வந்து போயிடும். அது நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணுற மாதிரியே ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த இதுலேயே எனக்கு கொஞ்சம் பருப்பு இருந்தனால நான் அதிலே தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபைனலா கொத்தமல்லி அண்ட் சால்ட் போட்டு சிம்ல வச்சுட்டேன் சைட்ல. என் பேபிக்கு தாளிக்காத பருப்பு எடுத்துட்டு நான் கீ போட்டு தாளிச்சுக்கிட்டேன். வெறும் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு மட்டும் போட்டேன். அண்ட் தோசை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் தோசையே என் பாப்பாக்கு தான். ஸோ வந்து சாஃப்டா இருக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் திக்கா போட்டுக்கிட்டேன். அண்ட் கீ போட்டு தான் எப்பயுமே கொடுப்பேன். ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.